சட்டமன்ற தேர்தல் செயல் வீரர்கள் கூட்டத்தில் கைகலப்பாக இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்ற நிலையில் சரியான பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்று சில பகுதி அதிமுகவினர் அதுங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அது கைகலப்பாக மாறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாபுவிடம் கேட்கலாம். பாபு, என்ன நடந்தது? தற்போது அங்கு சூழல் சரியாக இருக்கா? என்ன நிலவரம்? வணக்கம். அதாவது 2026 அதிமுக தேர்தல் தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் அதிமுக கோபி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான கே செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அதிமுக நிர்வாகி என கூறிக்கொண்ட ஒருவர் தன்னை அதிமுக கூட்டங்களுக்கு முறையாக அழைப்பதில்லை என கூறி எந்திரிச்சு வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் உடனே எடுத்த அதிலிருந்த மற்ற அதிமுக தொண்டர்கள் அவரை சமாதானப்படுத்த முயன்ற அவர்களுக்கு இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் முன்னிலையில் இந்த கைகலப்பு ஏற்பட்டதால் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து செங்கோட்டையன் கூட்டத்தில் தெரிவிக்கும் போது வந்தவர் பிரவீன் என்பதும் அவர் அந்தியூர் சட்டமன்ற முன்னாள் திமுக உறுப்பினர் ராஜா என்பதன் தூண்டுதல் பேரில் இங்கே வந்து ரகளில் ஈடுபடுவதாகவும் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். எனினும் அவர்கள் மண்டபத்துக்கு வெளியே அழைத்து செல்லப்பட்டு அங்கேயும் ஒரு கைகலப்பான சூழ்நிலை நிலை வருகிறது. செங்கோட்டையன் இது சார்ந்து என்ன பேசினார்? மேடையில் இந்த கைகலப்பிற்கு இடையே அவர் பேசிய காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. அதில் என்ன தெரிவித்தார்? வந்தவர் அதிமுக நிர்வாகி என கூறிக்கொண்டாலும் அவர் அதிமுகவில் உறுப்பினர் இல்லை என்பதும் அந்தியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்த ராஜா என்பவரின் தூண்டுதல் பேரில் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தற்போது ரகளையில் ஈடுபட்டு வருவதாகவும் செங்கோட்டையன் தெரிவித்தனர் எடுத்தது. அதிமுக தொண்டர்கள் அவரை கட்சி கூட்டத்திலிருந்து வெளியேற்றி அழைத்து சென்றுள்ளனர். அங்கு காவல்துறை அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்களா? அவர்கள் ஏதேனும் இது சார்ந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறார்களா? அதாவது கூட்டம் நடப்பதற்கான முறையான அனுமதி பெற்ற கூட்டம் நடைபெற்றாலும் போதிய காவல்துறை இல்லாததால் தற்போது கைகலப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தற்போது கோபிச்செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து சம்பந்தப்பட்ட நபர்களிடம் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர் அதிமுகவை சேர்ந்தவரே இல்லை என்பதுதான் அந்த கூட்டத்தில் பங்கேற்ற மற்றவர்களுடைய கருத்தாக உள்ளதா? அதாவது இந்த வந்தவர் அந்தியூர் பகுதியை சேர்ந்தவர் என்பதும் அவர் அதிமுகவில் உறுப்பினர் இல்லாத நிலையில் இந்த கூட்டத்தில் எவ்வாறு கலந்து கொண்டார் என்பதும் கட்சி தொண்டர்களில் ஒரு கேள்வி நிலவுகிறது. இதற்கு பதிலளித்த செங்கோட்டையன் இந்த கூட்டத்தை சீர்குலைப்பதற்காக திமுக அனுப்பப்பட்டவர் என்பதும் தெரிவித்துள்ளார். பாபு, இணைப்பிலேயே இருங்க. தொடர்ந்து இது சார்ந்த காட்சிகளை ஒரு முறை பார்க்கலாம். ஒரு குழப்பத்தை உருவாக்கணும்னு ஒரு பண்ணியிருக்காரு. எனக்கு தெரியாது, நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை தெரிந்த நீருடைய சூழல் இருக்கிற மாவட்டம். தொடர்ந்து இது குறித்து நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் பேசலாம். குருசாமி, தற்போது அந்த கூட்டத்தில் பங்கேற்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர் அதிமுகவை சேர்ந்தவரே இல்லை என்ற குற்றச்சாட்டை செங்கோட்டையன் மேடையில் பேசியிருக்கிறார். என்ன விவரம் தற்போது வரைக்கும் தெரிய வந்துள்ளது? இன்று இது நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் செங்கோட்டையன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அந்த கூட்டத்தினுடைய மேடையில் ஏறிய நபர் ஒருவர் கட்சியுடைய நிகழ்ச்சிகளில் தங்களை அழைப்பதில்லை எனவும், எனவே இது குறித்து பேச வேண்டும் என கூறினார். ஆனால் அவர் கட்சியினுடைய உறுப்பினரே கிடையாது என மற்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் திடீரென அது கைகலப்பாக மாறியது. அரங்குக்குள்ளேயும் ரகளை ஏற்பட்டிருந்த நிலையில் செயல்களால் ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அரங்குக்கு வெளியேயும் இது போன்ற ஒருவருக்கொருவர் மீண்டும் தாக்கிக் கொள்ளக்கூடிய சூழல் ஏற்பட்டக்கூடிய நிலையில் ஒரு பதட்டமான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. இவர் அதிமுகவில் எந்த பொறுப்பிலும் கிடையாது, அதிமுகவுடைய உறுப்பினரே கிடையாது என செங்கோட்டையன் மற்றும் கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் திடீரென இந்த ரகளையானது ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜகவுடைய கூட்டணி ஏற்படுமா என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கக்கூடிய நிலையில் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு கூட்டத்தில் திடீரென உட்கட்சி பிரச்சனையாக எழுந்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ரகளை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த ரகளையை கட்டுப்படுத்தவும் அமைதியை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் தற்போது கட்சியினது முக்கிய நிர்வாகிகள் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இடம் ஒரு பரபரப்பான சூழலுடன் நிலவி கொண்டிருக்கிறது. அபிநயா, குருசாமி, இணைப்பிலேயே இருங்கள். அதிமுக கூட்டத்தில் கைகலப்பான அந்த காட்சிகளை பார்க்கலாம்.
2026 சட்டமன்ற தேர்தலுக்கான செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் ஒரு நிர்வாகி பேச முற்படுகிறார். அது வாக்குவாதமாக மாறி கைகலப்பாக மாறி இருக்கிறது. அது இந்த கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கென்றே அவர் வந்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசியதையும் பார்த்தோம்.